எல்லாருக்கும் அன்புக்கு இன்னைக்கு பார்க்கப்பட்ட டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து வோடஃபோன் வந்து புதுசாக ஒரு தாக்கத்தை வந்து இந்தியாவில் உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் சொல்ல போனால் வந்து ஓலா நிறுவனம் வந்து ஏர்டெலோட இணைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லேட்டஸ்ட் டெக் நியூஸ் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னு வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து. ஆக்சுவலி வோடஃபோனை பற்றி உங்களுக்கு பெருசாக சொல்ல தேவையில்லை. ஏன்னா வோடஃபோன் நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? வோடஃபோன் வந்து ஹச் நிறுவனத்துக்கு அப்புறம் வந்து வோடஃபோன் நிறுவனம் மாறிச்சு. அது மட்டும் இல்லாமல் வோடஃபோன் வந்த அப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்து இந்தியாவில் வந்துச்சு. ஏன்னா வந்து நிறைய பேர் வோடஃபோன் விரும்பினாங்க. நிறைய பேர் டவர் கேவரேஜ்லேருந்து ஏகப்பட்ட வித்தியாசங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு டெக் நியூஸ் போட்டிருந்தேன். எல்லா நெட்வொர்க்கோட டேரிஃபை பற்றி ஒரு கம்பேரிசன் போட்டுனா அப்போ கூட ஒரு வோடஃபோனை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். இந்தியாவில் வந்து 3G டெக்னாலஜி இப்பயும் வந்து நிறைய டெலிகம்யூனிகேஷன் சொல்ல போனால் டாடா டெக்கோமோ அது மாதிரி பிஎஸ்என்எல் அது மாதிரி பெரிய பெரிய நிறுவனத்துக்கு வந்து நெட் கொடுக்குற ஒரே நெட்வொர்க் சொல்ல போனால் வந்து வோடஃபோன் நிறுவனம் தான். ஆனால் வோடஃபோனை பற்றி இன்னொரு விஷயம் நிறைய பேர் தெரியாத விஷயம் நிறைய பேர் இருக்கு. என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து பெரிய அளவுக்கு வந்து முறையா வந்து ஒரே ஒரு வைஃபை இன்டர்நெட்டை வந்து ஒரு கம்பெனி நிறுவனத்துக்கு வந்து கொடுத்த ஒரே நெட்டு சொல்ல போனா வந்து வோடஃபோன் நிறுவனம் தான். ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் வந்து அந்த அளவுக்கு வந்து மேன் பவர்லேருந்து நெட்வொர்க்கிங் ஃபீல்ட்லேருந்து நெட்வொர்க் கொடுக்குற அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட தான் வந்து அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அவங்க தான் வந்து ஒரு டஃப்பான நிறுவனம். அவங்க வந்து இப்போ என்னன்னா வந்து நேற்று ஒரு ஆர்டிக்கல்ல வந்து ஒரு நியூஸ்ல வந்து சொல்லப்போனா வந்து இன்ன ஒரு நேரத்துக்கு வரைக்கும் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் சரி ஒரு பெரிய ஒரு இ காமர்ஸ் ஒரு வெப்சைட்டு இல்லைன்னா ஒரே ஒரு ஐடி இல்லைன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸ்க்குலாம் வந்து இன்னும் வந்து வோடஃபோனோட வைஃபை இன்டர்ஃபேஸ் நெட்டை தான் வந்து விருப்பப்படுறாங்க. ஏன் அது மாதிரி விருப்பப்படுறாங்கன்னா வந்து வோடஃபோன் வைஃபை இன்டர்ஃபேஸ் நெட்டில் வந்து என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா வந்து இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரே ஒரு நெட்டு நம்ம ஒரு கம்பெனி வச்சிருக்கோம். அந்த கம்பெனிக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ஐபி அட்ரஸில் வந்து ஸ்பெஷலான ஒரு நெட்டு அந்த நெட்டு வந்து டேரெக்டாக வந்து சேட்டலைட்லேருந்து டவர் மூலமாக வர நெட்டு. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு நெட்டு நம்மளுக்கு கனெக்ஷன் தேவைப்படுதுன்னா நம்ம வந்து வோடஃபோனில் வந்து ஒரே ஒரு கமர்ஷியலாக எனக்கு நெட் வேணும்னு சொல்லும்போது அவங்களோட டெக்னிக்கல் ஃபீல்டில் வந்து நம்ம இடத்துக்கு அமைச்சுட்டு தனியாக ஒரு நம்மளோட கம்பெனி பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு டவர் வச்சு நம்மளுக்கு மட்டும் ஸ்பெஷலான நெட் வந்து 1 GB வேகத்துக்கு வந்து தனியாக ஸ்பெஷலாக வந்து 1 GB 20 GBக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நெட் கொடுக்குற ஒரே நிறுவனம் வந்து வோடஃபோன் மட்டும்தான். இந்த நிறுவனம் வந்து அதுக்கேற்ற மாதிரி வருஷத்துக்கு வந்து ஒரு டேரிஃப் வச்சுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு சொல்லப்போனால் வந்து 4 லட்சம் 5 லட்சம் சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரே ஒரு பில் கனெக்ட் பண்ணுவாங்க. இல்லை மாதத்துக்கு வந்து 1 லட்சத்துக்கு கூட டேரிஃப் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே நிறுவனம் வந்து சொல்லப்போனால் வந்து அந்த நிறுவனம் வந்து மாதம் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்து வோடஃபோன் நெட்ல வந்து பேமெண்ட் கட்டுறாங்க. ஏன்னா இதால வந்து என்னென்ன வந்து ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனிக்கு இந்த மாதிரி நெட் இருக்கும்போது வந்து கம்பெனி வந்து ஒரு வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் எடுத்தீங்களா ஸ்டாஃபுக்கு வந்து இலவசமா வைஃபை கொடுக்கலாம். கம்பெனிக்குள்ள எத்தனை 200-2000 பேருக்கு வந்து நல்ல ஹையான ஸ்பீட்ல வந்து நெட் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் சொல்ல போனா வந்து கம்பெனிக்கு வர வாடிக்கையாளர்கள் இல்லைன்னா ஒரு கெஸ்ட் சொல்லலாம் இல்லை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்களோட பேஷண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹோட்டல்ல எடுத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வந்து ஃப்ரீ வைஃபை எல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு பெஸ்டான சர்வர் சொல்ல போனா வந்து வோடஃபோன் தான். இப்போ நேற்று வந்து ஆர்டிக்கல்ல பாத்தீங்கன்னா இன்னும் வந்து இந்தியாவில் வந்து நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிற ஒரே நெட்டு அதுவும் கமர்ஷியலா வந்து ஒரு என்டர்பிரைசஸ் வைஃபை நெட் கொடுக்குற ஒரே கம்பெனி சொல்ல போனா வந்து அது வோடஃபோன் நிறுவனம் தான். அதுக்கு ஒரு சூப்பர் பேர் சொல்ல போனா வந்து வோடஃபோன் சூப்பர் நெட் தான் வந்து இந்தியாவிலே வந்து கமர்ஷியலுக்கு வந்து நம்பர் 1 நெட். நான் வந்து இதுல வந்து இவங்களுக்கு கேட்டகரி பிரியும். என்னடா கமர்ஷியல் நெட்டுக்கு வேற மாதிரி சொல்றாப்ல ஃபைபர் நெட்டுக்கு வேற மாதிரி சொல்றாப்லன்னு இல்ல கேட்டகரி டோட்டலா பிரியுது. ஏன்னா வந்து ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம நெட் வாங்கிக்கிறது. இப்போ கமர்ஷியல் சொல்லும்போது கமர்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி தனி நெட் இருக்கு. ஃபைபர் நெட் சொல்லும்போது ஃபைபர் நெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தனி நெட் இருக்கு. ஏன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி MBPS ஸ்பீடு வந்து இந்த ரேஷியோ வந்து மாறும். அதுதான் வந்து நெட்டோட மாற்றங்கள். அது வந்து கூடிய விரைவில் வந்து நான் வந்து ஒரு தனி இதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு வீடியோ போடும்போது வந்து உங்களுக்கு தெளிவா புரியும் இந்த நெட்டோட ஸ்பீடை வந்து எந்த அளவுக்கு வந்து கன்சிடர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நகரத்துல வந்து ரேடியோ நெட்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சர்வீஸ் யூஸ் பண்றாங்க. எப்படின்னா வந்து ரேடியோ நெட்ல வந்து சின்ன நகரத்துல வந்து இந்த ரேடியோ ஒரே ஒரு மாடம் வச்சுக்கிட்டு அங்கங்கே நகரத்துல வந்து வைஃபை மூலமா நெட் பண்றாங்க. அது எப்படி பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அது பிரத்யேகமா ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பா. அடுத்த டெக் நியூஸ் பாத்தீங்கன்னா வந்து ஓலா நிறுவனம் கேப் வந்து வச்சிருக்காங்க இந்தியாவில். ஒன் ஆஃப் த பெரிய நிறுவனம். ஓலா வந்து அப்புறமா வந்து நான் மார்க்கெட்ல வந்து ஏகப்பட்ட சொல்ல போனா டாக்ஸிக்காரங்களுக்குலாம் வந்து
டாக்ஸிக்காரங்க ஆட்டோக்காரங்களுக்கு வந்து தலையை வெடிச்சு போற அளவுக்கு. ஏன்னா ஓலா நிறுவனம் வந்த அப்புறமா இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்துச்சு. கிலோமீட்டருக்கு 5 ரூபா 6 ரூபாய் 7 ரூபான்னு கொடுத்த ஆரம்பிச்சு மக்கள் வரவேற்பு நல்லா இருந்துச்சு. ஓலா நிறுவனத்தை கூட உடைச்ச ஒரு நிறுவனம் சொல்ல போனா யூபர் நிறுவனம். எல்லாருக்கும் தெரியும் யூபர் இன்டர்நேஷனல் கம்பெனி, உலகம் முழுக்க இருக்கு. ஓலா வந்து இந்தியாவோட கம்பெனி. ஆல்மோஸ்ட் ஓலா கூட நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில, மல்டிபிள் சிட்டில. உங்க ஊர்ல வந்து நீங்க ஓலா யூஸ் பண்றீங்க பண்றது இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நம்ம பேசலாம். இப்போ ஓலா நிறுவனம் வந்து நம்ம பாரத் ஏர்டெல் நிறுவனம் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. என்ன மாதிரி பார்ட்னர்ஷிப் பாத்தீங்கன்னா வந்து இனிமே வந்து நீங்க வந்து ஓலால வந்து ஒரே ஒரு டாக்ஸி புக் பண்றீங்கன்னா வந்து ஏர்டெல் மணி மூலமா வந்து நீங்க வந்து பணம் கட்டலாம். அது மட்டும் இல்லாம அந்த ஃபீச்சர்ல நீங்க ஓலா மணில நீங்க டிராவல் பண்ணும்போது ஏர்டெல் அக்கௌண்ட் வச்சு ஏர்டெல் மணில அக்கௌண்ட் வச்சிருக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸான சொல்ல போனா வந்து உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்ஸ், அது மாதிரி வந்து போனஸ் ரீசார்ஜ் ஃபீச்சர்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஓலா நிறுவனத்துல யாரெல்லாம் டாக்ஸில பயணம் பண்றீங்களோ வந்து அந்த டாக்ஸில பயணம் பண்ற நேரத்தில் உங்களுக்கு வந்து இலவசமா வந்து ஏர்டெல் வைஃபை நெட் வந்து டாக்ஸிக்குள்ளார ஃபியூச்சர்ல வரும்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்க்க போனா வந்து ஒரு விஷயம் தெரியும், எல்லாம் இந்துஸ் ஓஎஸ் சொல்லிட்டு நம்மள இந்தியாவால உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு ஓஎஸ். அந்த ஓஎஸ் வந்து நார்மலா வந்து நம்ம சொல்ல போனா வந்து நம்ம ஆண்ட்ராய்ட்ல யூஸ் பண்ற மாதிரி ஆண்ட்ராய்ட்ல ஏகப்பட்ட நம்ம இன்டர்ஃபேஸஸான நம்ம டீம்ஸ் யூஸ் பண்றோம். அது மாதிரி இந்தியால நம்ம கவர்மெண்டே வந்து இந்துஸ் ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆப்ஸ் ஒன்று உருவாக்குனாங்க. அந்த ஆப்ஸ் வந்து பிரத்யேகமா வந்து 6 months பிஃபோர் கூட வந்து நீங்க பார்க்கலாம். இண்டெக்ஸ் போன், அது மாதிரி மைக்ரோமேக்ஸ் போன்ல வந்து நிறைய போன்ல வந்து அது வந்து வந்துச்சு. அந்த ஓஎஸ்ல வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவில் உள்ள 12 லாங்குவேஜ் வந்து அதுல ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மாடிஃபைட் பண்ணிருக்காங்க. நம்ம 12 லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணலாம் சொல்லி நிறைய பேருக்கு அதுல தெரியும். ஆனா இப்ப லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா வந்து அந்த இந்துஸ் ஆப்பை வந்து ஒருத்தவங்க வந்து நிறுவனம் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. எந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா வந்து டெல்டா ஐடின்னு சொல்லி ஒரு நிறுவனம் வந்து அதை வந்து அப்டேட் பண்ண. அது என்ன மாதிரி ஃபீச்சர் அப்டேட் பண்ணிருக்கா பாத்தீங்கன்னா உலகத்திலே யாருமே செய்யாத மாதிரி அந்த ஓஎஸ்ல ஒரு மாற்றங்கள் உருவாக்கிருக்காங்க. என்ன மாதிரி மாற்றங்கள் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஓஎஸ்ல வந்து நம்மளோட ஆதார் கார்டோட ஐடென்டிஃபை வைக்கிறாங்க. ஆதார் கார்டு ஐடென்டிஃபைனா இப்ப நம்மளோட போன்ல வந்து அந்த இந்துஸ் ஓஎஸ் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம். இது எப்படின்னா வந்து நார்மலா உள்ள யூஏ மாடலை வந்து நம்ம மாத்திக்கிறோம். நம்ம விண்டோஸ் 7 நம்ம ஏத்த மாதிரி எந்தெந்த ஓஎஸ் நம்ம யூஏ மாத்துற மாதிரி இந்துஸ் ஓஎஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இல்ல வர போன்ல வந்து இந்துஸ் ஓஎஸ் வந்துருச்சுன்னா நம்மளோட ஆதார் கார்டு நம்பர் வந்து அதுல வந்து நம்ம வந்து பதிவு பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இந்த லேட்டஸ்டா வர ஐரியல் ஸ்கேனர் சொன்னோம்ல, அந்த ஐரியல் ஸ்கேனர் வந்து போனோட பாஸ்வேர்டு இல்லாம நம்மளோட போன் நம்ம ஆல்ரெடி ஆதார் கார்டுல பதிவு வச்சிருந்த அந்த கண்ரேகை பாஸ்வேர்டு வந்து நம்ம போன்ல யூஸ் பண்ணும்போது நம்ம போன் யார் யூஸ் பண்றாங்களோ நம்மளோட ஆதார் கார்டோட கண்ரேகை பாஸ்வேர்டும் அந்த போனோட மேட்ச் ஆனாதான் போன் ஓபன் ஆகிற அளவுக்கு அந்த ஐரியல் ஸ்கேனர் யூஸ் பண்ணிருக்காங்க. அதால வந்து இன்னும் அப்கிரேடான விஷயம் என்னன்னா வந்து நீங்க அந்த இந்துஸ் ஆப்ஸ் யூஸ் பண்றதால அது ஆதார் கார்டோட நம்பர் வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க அந்த இந்துஸ் ஆப்ஸ் சொல்லும்போது ஓஎஸ் டோட்டலா போனே மாறிக்கும். அதை பத்தி நீங்க வந்து பிரத்யேகமா அந்த இந்துஸ் ஓஎஸ் பத்தி பார்க்கணும்னா யூடியூப்ல மத்தவங்க வீடியோ போய் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரிய புரியும். நான் வந்து கூடிய வீடியோல அந்த ஓஎஸ் பத்தி பிரத்யேகமா ஒரு வீடியோ போடுறேன். அந்த ஓஎஸ்ல நீங்க யூஸ் பண்ணும்போது ஆதார் கார்டு பதிவு பண்ணும்போது அந்த ஓஎஸ் டோட்டலா வந்து மாடிஃபைட் ஆகும்போது நீங்க வந்து எந்த நேரத்துல வந்து ஏதாவது பணம் அனுப்பிச்சு விடுறது, மணி பேங்கிங், அதே மாதிரி வந்து எந்த இருந்தாலும் வந்து ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் நிறைய வரும். அது மட்டும் இல்லாம நிறைய ஃபீச்சர்ல வந்து நிறைய டெக்னாலஜி கொண்டு வராங்க. என்னன்னா நிறைய பேர் வந்து கம்பெனில வேலை செய்யறவங்க வந்து ஐரியல் ஸ்கேனர் மூலமா வந்து அவங்களோட ஐடி கார்டு வந்து ஃபியூச்சர்ல செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த ஓஎஸ் மூலமா வந்து செய்யலாம்னு பாக்குறாங்க. இது ஒரு விதத்துல வந்து வரவேற்கிறது தான். ஆனா எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் வேறுபாடுகள் எதுனாலும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நேத்தி வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சை பத்தி வீடியோ போட்டிருந்தேன். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலே வந்து கண்டிப்பா அந்த வீடியோ போய் பாருங்க. மேல ஐகான்ல கொடுத்துருக்க லிங்க். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ முடிச்ச பிறகு லாஸ்ட்ல எண்ட் ஸ்கிரீன்ல வந்து கண்டிப்பா பாருங்க. மேற்கொண்டு வந்து இன்னைக்கு உள்ள டெக்னிக்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். மேற்கொண்டு உங்களோட சந்தேகங்கள் கேள்வி வந்து கீழே கமெண்ட் செக்ஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம யாரால வந்து இன்னும் வந்து நம்மளோட கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணா கீழே போய் டிஸ்கிரிப்ஷன்ல போய் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. மேற்கொண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Facebookல ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, Google Plusல ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அன்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அஹமத். பாய். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.